மைதா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒயிட் பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ் வேணும் இல்லையா, அதனால் பேபிகார்ன் மஞ்சூரியன், ஹோம்மேட் பேபிகார்ன் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து மைதா, 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக வருங்க. இந்த கார்னுக்கு தேவையான உப்பு, இது வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு மைல்டாக ஒரு ஸ்பைஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பெப்பர் எல்லாம் போட்டு இதில் கொஞ்சோண்டு 1 ஸ்பூனுக்கு அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி தண்ணி. எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு மைதா பத்தலை, அப்புறம் உங்களுக்கு கார்ன் பத்தலைன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த டைமில். பட் இப்போ வந்து இந்த ஈரம் இருக்கக்கூடாது. அந்த ஈரத்துக்கு வந்து நம்ம அதை ஃபில்லப் பண்ணிடணும், இல்லைன்னா அது தண்ணி விட்டு இதில் இருக்கிறது எடுத்துகிட்டு போய்டும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இன்னும் 1 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் போடுறேன். இது வந்து சைனீஸ் ஸ்டைலு, அதனால் இதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் ஹோட்டலுக்கு போக மாட்டீங்க, அப்புறம் வீட்டிலேயே செய்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தாலே அப்புறம் வீட்டில் திரும்பி இதை அப்படியே சாப்பிட்டுக்கலான்னு தோணும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். உப்பு சரியாக இருக்குது. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மைதா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக கம்பைண்ட் ஆகும், அப்போ தான் அந்த பைண்டிங், அதாவது இந்த கார்ன்ஃப்ளவர்லேருந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம போடுறோம் இல்லையா பேக்கிங்கு. ஆக்சுவலி வந்து கார்ன், அதாவது பேபிகார்ன் வந்து 2 ஃபுல் இது எடுத்துருக்கோம். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கையில் அது ஒட்டுற மாதிரி ஒன்று இது வரணும். இது வந்ததுனால உங்களுக்கு அது பைண்டிங் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ நம்ம அந்த பிரியாணி முடியும் பொழுது நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே வீடியோவில் இருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேபிகார்னை வந்து இந்த நெய்யில் நான் பொரிச்சிக்கிறேன். என்கிட்ட நெய் தான் இப்போ இருக்குது, வேறு ஆயில் வந்து நான் ஓப்பன் பண்ணணும். அதனால் இதே நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்குது. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பிளேட் போடும். இதில் எண்ணெய் எல்லாம் வராதுங்க. அது எனக்கு தெரியாது, எனக்கு போடும். இப்போ ஏன்னா இப்போ அந்த இது வந்து
எண்ணெய்லாம் விடாது. அதே எண்ணெய் இருந்தாலும் அது அப்படியே நம்ம இதில் போட போகிறோம். சரியா இருக்கும். இந்த மாதிரி வந்து பொரிச்சுக்கணும். இந்த மாதிரி பொரிச்சுக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். எண்ணெய் வந்து இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டு வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் இதை வந்து ப்ரௌன் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சைனீஸ் ஸ்டைலுக்கு இது கிடைக்கும். ஓகேங்களா? அப்படியே இதை வந்து சாட்டை பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஃப்ளேவர் வந்து பாருங்கள், நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து ஒரு 4 மீடியம் சைஸ், இந்த சைஸ் தான் ஓகேங்களா எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பெருசு பெருசாக. ஓகே, இது 4. அது இது வந்து ஒரு ஃபுல் கேப்சிகம் இந்த சைஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 50% வெந்துடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் கேப்சிகமும் ஜஸ்ட் ஒரு 30% வதக்குறோம். நம்ம கண்ணாடி பதம் கூட வேண்டாம், ஒரு 30 to 40% நீங்கள் வதக்கிக்கோங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகும், அது போகிறோம் உங்களுக்கு. ஃப்ளேம் ஹைலியாக இருக்கட்டும். சைனீஸ் வந்து இன்னும் அப்படி புகை வர மாதிரி எல்லாம் செய்வாங்க. இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலயே வந்து நீங்கள் இது வந்து ஒரு 4 பேருக்கு 4-5 பேருக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா 10 பேர் கூட சாப்பிடலாம். அவங்க உங்கள் குணத்தை பொறுத்து இருக்குது, மனசை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நல்லா இருந்துச்சுன்னா நானே 4 பேர் தர மாட்டேன். இல்லை, ஸோ இப்போ வந்து டார்க் சோயா சாஸ் போடுறோம். இதில் உப்பு இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக நான் கொஞ்சம் கீறி போட்டிருக்கிறேன், அது ஃப்ளேவருக்காக மட்டும்தான். ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்குது. ஓகேங்களா? இன்னொரு இது சூட்லேயே வந்து சீக்கிரம் வெந்துடும் அது. அதனால் இப்போ சிம் பண்ணிடுவோம். சிம் பண்ணிவிட்டு கருவேப்பிலை லாவிஷாக போடுங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் போடுங்க. ஒரு குச்சி எடுத்து ஃபுல்லாக அப்படி போடுங்க. போட்டுட்டு இப்போது நான் சொல்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் மறக்காமல் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த பாத்திரம் ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து பேபி கார்ன் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுமே அது. இப்போ இதில் நான் என்னென்ன போடுறேன்றது பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இது நியூஸ் பார்த்த வேற இல்லைன்னு. இப்போ என்னென்ன போட்டிருக்கீங்க? இது வந்து இது திக்கனிங் ஏஜென்ட். இது வந்து ஹாட் அண்ட் சோறு வெஜிடபிள் சூப், நான் வெஜிடேரியன் கிடையாது. ஓகே, இது வந்து வெஜிடபிள். ஓகே, கிரீன் கலர். இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ஜூசினஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ இது எவ்வளோ இருக்குது தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கம்மின்னா உங்களுக்கு ஒரு 1/2 டம்ளர் இருக்கும். போடுவோம், பத்தலைன்னா நம்ம என்ன கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இதை போடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, பாருங்கள், போட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு எப்படி திக்காகும் பாருங்கள் இப்போ. ஓகே, லாஸ்ட்டாக போடுங்க. பாருங்கள், அப்படியே திக்னஸ் ஆகுதா? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக இது வந்து ஹோட்டலில் ஹை ஃப்ளேம் வச்சு செய்வாங்க. அது வந்து அந்த அளவுக்கு நல்லதில்லை. ஓகே ஓகே, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு சால்ட் வேணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு சோயா சாஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். ஓகே, ரைட். பாருங்கள், நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். சிம்லேயே வந்து உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு இந்த கிரேவி ரெடி. ஓகே, இப்போ உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பெப்பர் போடுங்க. ரொம்ப வெண்ணா இருக்கு. காரம் வந்தால் நல்லா இருக்கும். யார் சாப்பிட்றதுனாலும் என் பொண்டாட்டி சாப்பிடுவான். பாருங்க, ரொம்ப சிம்பிளுங்க இது. ஆனால் மெத்தடு சரியாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நான் அப்புறம் இந்த சேஷ்வான் சாஸ் நான் போட போகிறேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் கொஞ்சம் ஸ்பைஸ் செக் பண்ணிக்கிறேன். சாஸில் காஞ்ச மிளகாய், பூண்டு, அப்புறம் வந்து தக்காளி, உப்பு இது போட்டிருக்காங்க. வேற லெவலுங்க. அது உள்ள இருக்குது. ஓகே, எனக்கு தெரியாதா? பாருங்க, இதெல்லாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் வச்சு எல்லாம் இதில் கம்பைன் ஆகிற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பேர் சாப்பிடலாம். இது வந்து ஸ்டார்டர் கிடையாதுங்க, சைட் டிஷ். நம்ம ஒரு ஒயிட் பிரியாணி பண்ணோம், அதுக்கு இது வந்து ஒரு சைட் டிஷ். அவ்வளோதான். கன்னடாவில் சொல்லுவாங்க, மஜா மாடி, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வெங்கடேஷ் பட் சொல்லுவார், ஜமாயிங்க அப்படின்னு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபினிஷ். எஸ், இப்போ இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் கொடுங்க. Thank you for watching this video. வேற ஒரு புது ரெசிபியில் சீக்கிரமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Rahu and Varahi Nayagi.